இன்னைக்கு உலகத்துக்கே முன்னோடியாக இருக்கக்கூடிய தமிழ் சமூகம் எல்லாத்துலயும் மேன்மை பெற்று பொருளாதாரத்திலயும் சரி எல்லாத்துலயும் மேன்மை பெற்று இருக்கு அப்படின்ற அளவுக்கு பெருமை பேசக்கூடிய தமிழ் சமூகம் தாய் குலத்தை வெறும் காமத்தின் சதை பிண்டமா பார்க்கக்கூடிய நபர்களையும் வளர்த்துக்கிட்டு வருதோ அப்படின்ற ஒரு பயமும் இங்க எல்லாத்துக்குள்ளேயும் வந்திருக்கு. இதுக்கு காரணம் கடந்த 2 வருடங்களுக்கு முன்னாடி பொள்ளாச்சியில ஒரு சம்பவம் கேள்விப்பட்டிருப்பீங்க. 250க்கும் மேற்பட்ட பெண்களை பாலியல் ரீதியான சித்திரவதை செய்து, அத வீடியோவாக்கி, அதை வைத்து அந்த பெண்களை மிரட்டி பணம் பறித்த வழக்கு இன்னும் நடைபெற்றுட்டு இருக்கு. 4 பேர் மேல சந்தேகப்பட்டு 4 பேருக்கும் ஜாமீன் வழங்கப்பட்டது. அதற்கு சற்றும் சளைக்காத ஒரு சம்பவம் தான் தலைநகர் சென்னையில இப்போ மே மாசம் 13ஆம் தேதி தான் இந்த வழக்கு கம்ப்ளைண்ட் ஆகி ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு. பல விஐபிகளுடைய உண்மை முகம் இதுக்குள்ள இருக்கு அப்படின்ற மாதிரியும் அந்த கம்ப்ளைண்ட்ல கொடுக்கப்பட்டிருக்கு. அதை பற்றின உண்மை நிலவரம் என்ன அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோ. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் எம்சி ராவணன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் நான் என்ன சொல்ல வரேன்றது புரியும். முதல் முறையாக நம்மளுடைய சேனலுக்கு வர்றவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அமைக்கிருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் இன்றைய செய்தி என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். சென்னை பாரிமுனையில் இருக்கக்கூடிய தம்புச்செட்டி காளிகாம்பாள் கோவில். இந்த கோவில் வந்து சென்னையில் ரொம்ப பிரபலமான கோவில். இந்த கோவிலுக்கு பல விஐபிகள் வந்து போய் இருக்கிறதுனாலயோ என்னவோ அந்த கோவிலினுடைய அர்ச்சகரும் ஒரு விஐபியாகவே பார்க்கப்படுறாரு. இந்த கோவில் வருமானத்திலும் சரி, இப்போ சொத்து பொருளாதாரம் எல்லாத்திலும் இது ஒரு மேன்மை பெற்ற கோவில் தான். ஆனா இது அறநிலைத்துறையின் கட்டுப்பாட்டுல இல்ல. இது தனிப்பட்ட ஒரு சமூகத்தினுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு. அந்த சமூகத்தின் பெயரை சொல்ல நான் விரும்பவில்லை. இந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் சென்னையில சொந்த வீடு வாங்கி குடியிருந்தாங்கன்னா அவங்க இந்த கோவிலினுடைய உறுப்பினராக, அதாவது குறிப்பிட்ட அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் மட்டும் இந்த கோவிலினுடைய உறுப்பினராக மாறலாம். அந்த கோவில் நிர்வாகத்தை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஓட்டுரிமையை சென்னையில சொந்த வீடு இருக்கிற அந்த சமூகத்தை சார்ந்த நபர்கள் பெறுறாங்க. சரிங்களா? இதுதான் அந்த கோவிலினுடைய நிலை. அதாவது இது வந்து வருமானம், பொருளாதாரம் எல்லாத்திலேயும் மேன்மைப்பட்டு இருந்தாலும், இது இன்றளவும் தனிப்பட்ட ஒரு சமூகத்தின் கட்டுப்பாட்டுல இருக்கு அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. தேர்தல் நேரத்தில் மட்டும் நிர்வாகம் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய அந்த 1 மாத காலத்திற்கு மட்டும் இந்த கோவில் வந்து அறநிலைத்துறையின் கட்டுப்பாட்டுல இருக்கும். அறநிலைத்துறைக்கும் அதே கோவில்ல ஒரு அலுவலகம் இருக்கு அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. சரி, இந்த கோவில் என்னன்னா, இந்த கோவில்ல இந்த கோவில் சார்ந்த அர்ச்சகர் மீது கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு. சென்னை வளசரவாக்கம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்துல தான் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு. அந்த கம்ப்ளைண்ட்ல வந்து பலருடைய பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கு. நான் எல்லாருடைய பெயரையும் சொல்ல விரும்பவில்லை. பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய பெயரும், அந்த பாதிப்பை ஏற்படுத்தியவருடைய பெயரை மட்டும் தான் நான் சொல்றேன். இதுல பல பெண்கள் மற்றும் பல விஐபிகளுடைய பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கிறதா சமூக வலைதளங்கள்ல சொல்றாங்க. எல்லாம் பெயரோடையும் நிறைய இதுல சொல்றாங்க. நான் அதெல்லாம் சொல்ல விரும்பல. நான் கம்ப்ளைண்ட் மட்டும் என்னங்கிறத டீட்டெயிலா சொல்லிடுறேன். சரிங்களா? அதாவது கோவையை சேர்ந்த நந்தினி அப்படின்ற பெண் ட்ரிபிள் இ படிச்சிருக்கிறாங்க. இவங்க வந்து சென்னையில ஒரு சிறிய தனியார் ஊடகத்துல வேலை பார்க்குறாங்க. வருமானத்தை பேஸ் பண்ணி அங்க வேலை பார்க்குறாங்க. அப்ப இவங்க சென்னையிலே தங்கி இருக்கிற மாதிரியான சூழ்நிலை. அதனால இவங்க அந்த காளிகாம்பாள் கோவிலுக்கு போய் வர இருக்கிறதுனால அங்க உள்ள அர்ச்சகர் கார்த்திக் முனுசாமி அப்படின்றவரோட பழக்கம் ஏற்பட்டிருக்கு. அந்த பழக்கத்தின் விளைவு போனோட உரையாடல்ல ஆரம்பிச்சு கட்டில் உரையாடல் வரைக்கும் அது போயிருக்கு. இந்த கட்டில் உரையாடலை வந்து கட்டில் உரையாடல்னா உறவாடல், அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப கொச்சையா சொல்ல விரும்பல. அப்போ அவரு கட்டில் உரையாடலை வந்து வீடியோவா தன்னோட மொபைல்ல எடுத்து வச்சிருக்கிறாரு. அப்போ இவ்வளவு லெவலுக்கு மேல போனா அதனுடைய முடிவா வந்து திருமணம் தானே இருக்கணும். அப்போ அந்த பெண் வந்து அர்ச்சகர் கார்த்திக் முனுசாமியை தன்னை திருமணம் செஞ்சுக்க சொல்லி வற்புறுத்துறாங்க. வீட்டுல வச்சு ரகசியமா திருமணம் முடிச்ச மாதிரி முடிச்சிட்டு, இனி எல்லாரும் முன்னிலையிலும் ஒரு நாள் நான் இந்த திருமணத்தை காளிகாம்பாள் கோயில்ல வச்சே பண்ணிக்கிறேன். அங்கேயும் உனக்கு பெரிய அளவுல ரிசப்ஷன் வச்சு எல்லாத்துக்கும் தெரியப்படுத்திடுறேன் அப்படின்ற மாதிரி அந்த நேரத்திற்கு அந்த பொண்ணை சமாதானப்படுத்திருக்கிறாரு. அதோட மட்டும் இல்லாம தனக்கு நிறைய விஐபிகளை தெரியும் அப்படின்றதன் அடிப்படையில, எனக்கு நிறைய விஐபிகளை தெரியும். நான் உன்னை அறிமுகப்படுத்தி வைக்கிற விஐபிகள் எல்லாத்துக்கிட்டையுமே நீ வந்து என்னுடைய அக்கா பொண்ணு அப்படின்னு சொல்லிடு அப்படின்ற மாதிரி கார்த்திக் முனுசாமி அந்த நந்தினின்ற பொண்ணுகிட்ட சொல்லியிருக்கிறார். இதனோட இந்த நந்தினின்ற பொண்ணுகிட்ட இப்படி சொல்லிட்டு அவங்களுடைய பழக்க வழக்கம் தொடர்ந்து இப்படியே போயிட்டு இருந்திருக்கு. அப்ப 2003ஆம் ஆண்டு நந்தினின்ற பொண்ணு வந்து இவங்களுடைய பழக்க வழக்கத்தின் தொடர்ச்சியான காரணத்தினால அவங்க கன்சீவ் ஆயிருந்துருக்கிறாங்க. கன்சீவ் ஆன உடனே அப்ப அத வந்து இவரு கார்த்திக் முனுசாமிகிட்ட சொல்லியிருக்கிறாங்க. அப்ப இந்த குழந்தை நமக்கு வேண்டாம். இந்த குழந்தை பிறந்தா என்னுடைய உயிருக்கோ, இல்ல உன்னுடைய உயிருக்கோ ஆபத்து வரலாம். அதனால இது வந்து நமக்கு நேரம் சரியில்லாத நேரத்துல பிறந்திருக்கு அப்படின்றத சொல்லி, அந்த குழந்தைய கலைக்க சொல்லி வற்புறுத்தியிருக்கிறாரு. அவங்களும் சரி வேண்டா வெறுப்பாக சம்மதிச்சிருக்கிறாங்க. சென்னை வடபழனியில இருக்கக்கூடிய சிம்ஸ்ன்ற மருத்துவமனைக்கு போய் அந்த குழந்தைய கலைச்சிருக்கிறாங்க.
அந்த குழந்தைய வந்து கருக்கலைப்பு பண்ணியிருக்கிறாங்க. அதன் பிறகு அதனுடைய தொடர்ச்சியா இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, நந்தினின்ற பொண்ண தனக்கு தெரிஞ்ச விஐபிகள்ட்ட தப்பான முறையில மிஸ்யூஸ் பண்ண ஏற்பாடு பண்ணியிருக்கிறாரு. அதாவது தன்னுடைய நண்பர்ன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு ஒருத்தர கூட்டிட்டு வந்திருக்கிறாரு. வந்தவரும் ஒரு விஐபி அப்படின்னு தான் நந்தினி அந்த கம்ப்ளைண்ட்ல ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. தன்னுடைய நண்பர்ன்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கிறாரு. நீங்க வீட்ல இருங்க. நான் கோவிலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கார்த்திக் முனுசாமி கோயிலுக்கு போனதுக்கப்புறம் அவருடைய நண்பர்ன்னு சொல்லி வந்தவரு, அந்த நந்தினின்ற பொண்ண மிஸ்பிஹேவ் பண்ண பார்த்துருக்கிறாரு. அந்த பொண்ணு அவர்ட்ட சண்டை போட்டு அவர விரட்டி விட்டுட்டு, கார்த்திக் முனுசாமிக்கு தொடர்பு கொண்டு இந்த மாரி அவர் தப்பான ஆளா இருக்கிறாரு அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. உடனே கார்த்திக் முனுசாமி நந்தினி அவங்களுடைய வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. வந்த உடனே அப்போ நீ வந்து சிலர அட்ஜஸ்ட் பண்ணி அனுசரிச்சு நீ போனன்னா, உனக்கு பணம் நெறையா கிடைக்கும். அப்படின்ற மாரி முதல்ல சாதுவா சொல்லி பார்த்துருக்காரு. அப்போ நந்தினி வந்து அதற்கு மறுப்பு தெரிவிச்சு கடுமையா எதிர்த்த உடனே, அப்பதான் அவருடைய சுயரூபத்த காமிச்சிருக்கிறாரு. தன்னுடைய மொபைல்ல இருக்கக்கூடிய நந்தினியோட அவர் தனிமையில இருந்த வீடியோக்கள எடுத்து காமிச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல், அவரோடு பழகிய பல பெண்களுடைய வீடியோவ அவரு நந்தினிட்ட காமிச்சு மிரட்டியிருக்கிறாரு. "நீ மட்டும் இல்ல, உன்ன மாரி எனக்கு நெறைய பேர் இருக்கிறாங்க. அதனால நான் சொல்றத கேட்டுக்கிட்டு நடந்துக்கிட்டன்னா, நீ நல்லா இருக்கலாம். இல்லைன்னா, உனக்கு இது பெரிய ஆபத்துல போய் முடிஞ்சிரும்." அப்படின்ற மாரி அவரு மிரட்டியிருக்கிறாரு. அப்ப இந்த மிரட்டலின் தொடர்ச்சியா நந்தினி என்ன பண்ணியிருக்காங்க, கார்த்திக் முனுசாமி அவருடைய மனைவிய தொடர்பு கொண்டு, "உங்களுடைய கணவர் இந்த மாரி என்ன சித்திரவதை பண்ணிட்டு இருக்கிறாரு." அப்படின்ற மாரி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அவருடைய மனைவியையும் ரொம்ப கேஷுவலா, "இதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம். நீ இந்த விஷயத்த அனுசரிச்சு போனன்னா, உனக்கு பணம் கிடைக்கும். இல்லன்னா, அது உன்னுடைய உயிருக்கே ஆபத்தா முடியலாம்." அப்படின்ற மாரி அவங்களும் சொல்லி முடிச்சுட்டாங்க. அப்ப இவங்களுக்கு வேற வழி தெரியல. இவங்க என்ன பண்ண அப்படின்ட்டு ஒரு நிலையில இருக்கும் பொழுது தான் தொடர்ந்து அதாவது கார்த்திக் முனுசாமி அவருடைய மனைவிக்கு இவங்க தெரிவித்த உடனே அதை தொடர்ந்து கா கார்த்திக் முனுசாமி சர்க்கிள்ல நந்தினி போன்ற பாதிக்கப்பட்ட நபர்கள் எல்லாருமே நந்தினியை தொடர்பு கொண்டு கார்த்திக் முனுசாமிக்கு ஆதரவா தான் பேசியிருக்காங்க. அதாவது நந்தினியை மிரட்டி இருக்கிறாங்க. அவர் சொன்னபடி நீ கேட்டு நடந்துக்க, இல்லாட்டினா இது உன்னுடைய உயிருக்கு ஆபத்தா முடியலாம். இதுல ஏகப்பட்ட அரசியல் பிரமுகர்கள் மற்றும் விஐபிகள் உள்ள இருக்கிறாங்க. அதனால நீ தேவையில்லாம இந்த பிரச்சனைய ரொம்ப பெருசாக்காத அப்படின்ற மாரி சொல்லி பேசியிருக்காங்க. இதுல நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய 2 பெண்கள் தொடர்ச்சியா இன்றைய வரைக்கும் மிரட்டிக் கொண்டு இருப்பதாக தகவல் சமூக வலைதளங்கள்ல வந்துட்டு தான் இருக்கு. இத தொடர்ந்து அப்ப நந்தினி என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு சொல்லிட்டு, அதே ஆலயத்தில் வேலை பார்க்கக்கூடிய, காளிகாம்பாள் கோவிலில் வேலை பார்க்கக்கூடிய கார்த்திக் முனுசாமி அவருடைய சித்தப்பா கிட்ட போய் முறையிட்டிருக்கிறாங்க. என்னைய இந்த மாரி இவர் சித்திரவதை பண்ணிட்டு இருக்காரு. நீங்க எனக்கு அவர்ட்ட சொல்லி சத்தம் போட்டு நிப்பாட்டி வைங்க அப்படின்ற மாரி அவர் சொல்லியிருக்காரு. அப்பந்தான் இதுல வந்து அவருடைய சித்தப்பாவும், இதனுடைய பார்ட்னர் இவங்க எல்லாருமே கூட்டு சேர்ந்து தான் வேலை பார்க்குறாங்க அப்படின்ற விஷயமே நந்தினிக்கு தெரிய வந்திருக்கு. ஏன்னா, அவருடைய பேச்சு அப்படி இருந்திருக்கு. கார்த்திக் முனுசாமி அவருடைய சித்தப்பா வந்து நந்தினிகிட்ட இதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம். இவன் எப்பவுமே இந்த மாரி தான் பண்ணுவான். நாங்க பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு என்ன உண்டோ, இழப்பீடு என்ன உண்டோ அத குடுத்து அனுப்பிச்சுருவோம். உனக்கு என்ன இழப்பீடு உண்டோ அத சொல்லிட்டு நீ வாங்கிட்டு போ. இல்லன்னா உன் உயிருக்கு ஆபத்தா முடியலாம். அதாவது கார்த்திக் முனுசாமியினுடைய மனைவி என்ன பேட்டர்ன்ல பேசுனாங்களோ, அதே பேட்டர்ன்ல தான் அவருடைய சித்தப்பாவும் பேசியிருக்கிறாரு. அப்ப இந்த பொண்ணு வந்து ஆஹா நம்ம வசையா சிக்கிட்டோம் அப்படின்ற அடிப்படையில, கடைசியா வேற வழி இல்லாம கடந்த மே மாசம் கடந்த 13ஆம் தேதி போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அனைத்து மகளிர் காவல் வளசரவாக்கம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில. இந்த அனைத்து மகளிர் காவல் நிலையத்திலயும் 13ஆம் தேதி முடிவு பண்ணி, இந்த கம்ப்ளைண்ட் ஃபைல் ஆகாம கடைசியில மாவட்டத்தினுடைய சென்னையினுடைய உயர்மட்ட அதிகாரி, காவல் அதிகாரி ஒருவர்ட்ட போயிட்டு அஸ்ரா கார்கே அவர்ட்ட போயிட்டு முறையிட்டு, அவரினுடைய உதவியோட தான் இந்த கம்ப்ளைண்ட்டும் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு. இந்த கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணப்பட்டு, இந்த விஷயம் வெளியில வந்த உடனே அந்த கோவிலினுடைய ட்ரஸ்டி நிர்வாகம் என்ன பண்ணியிருக்குன்னா, கார்த்திக் முனுசாமிய வந்து சஸ்பெண்ட் பண்ணி எ அனுப்பிச்சுட்டாங்க. வேலைய விட்டு சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ஆனா, அவருடைய சித்தப்பா இவருடைய பார்ட்னர் அப்படின்ற அடிப்படையில அவர் மேலயும் குற்றச்சாட்டு இருக்கு. அதனால அவர் இன்றளவும் அதே கோவில்ல இன்னைக்கு வரைக்கும் அப்டேட் வரைக்கும் அவரு அதே கோவில்ல அர்ச்சனைகள் மற்றும் பூஜை செஞ்சு விபூதிகள் குடுத்துட்டு தான் இருக்காரு. அப்போ இந்த ட்ரஸ்டி நிர்வாகம் ஒருவர் மீது நடவடிக்கை எடுத்து, இன்னொருவர் மீது நடவடிக்கை எடுக்கல அப்படின்றதும் இங்க ஒரு மிகப்பெரிய சந்தேகத்த கொண்டு வருது. அது மட்டும் அல்லாம, இந்த விஷயம் சார்பா அந்த பொண்ணு வந்து சமூக வலைதளத்துல வீடியோ போட்டிருக்கு. இப்ப இது வந்து கிட்டத்தட்ட அதாவது பெரும்பான்மை ஊடகங்கள் இல்லாம சில குறிப்பிட்ட ஊடகங்கள்ல இத பற்றின பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு இருக்கு. ஆனாலும் இதை பற்றி இந்த பெண்ணுக்கான நீதியை பற்றி எந்த ஒரு பெண்ணிய அமைப்பும், எந்த ஒரு பெரியாரிய அமைப்பும் யாருமே குரல் கொடுக்கல அப்படின்றது தான் மிகவும் வருத்தத்துக்குரிய செய்தி என்றது நமக்கு தெரியல. மொத்தத்துல அந்த பாதிக்கப்பட்ட நபர்கள் அந்த ஒரு பெண் நந்தினிக்கு மட்டுமல்ல, நந்தினியை போன்ற பல பெண்களுடைய வீடியோ கார்த்திக் முனுசாமியினுடைய மொபைல்ல இருக்கிறதாக அந்த பொண்ணு அந்த கம்ப்ளைண்ட்ல ஃபைல் பண்ணிருக்கு. அந்த கம்ப்ளைண்ட்ல தனக்கு கருக்கலைப்பு செய்த மருத்துவருடைய பேர்ல இருந்து எல்லாத்தையுமே
தெளிவா விஐபிகள் யார் யாரு அப்படின்ற வரைக்கும் அது எழுதியிருந்ததா சமூக வலைதளங்கள்ல பொதுவான ஒரு டாக்கிங் வருது. விஐபிகளுடைய பெயர் வெளியிடப்படாம ரகசியமாவே இன்னை வரைக்கும் வச்சிருக்கிறாங்க. அதனால இதற்கு தமிழக அரசு உடனடியா முறையான நடவடிக்கை எடுக்கணும். பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு நீதி வாங்கி குடுக்கணும் அப்படின்றது தான் சமூக ஆர்வலர்களும் மற்றும் என்னை போல நடுநிலை ஊடகவியலாளர்களுடைய விருப்பமா இருக்கு. அதோட மட்டும் இல்லாம இந்து இந்து ஆலயங்கள்ல இந்த மாரி தவறுகள் நடக்கிறத இந்து அமைப்புகள் ஏன் பார்த்துக்கிட்டு கை கட்டி வேடிக்கை பார்க்கணும்? அதாவது ஆலயத்தின் பெயரால் குற்றம் செய்யக்கூடிய நபர்கள், கடவுளின் பெயரால் குற்றம் செய்கிற நபர்கள் மீது அந்த கடவுளை சார்ந்த நம்பிக்கை கொண்ட நபர்கள் தான் அவர்களை தண்டிக்கணும் அப்படின்றது என்னுடைய விருப்பம். அதனால இந்து அமைப்புகளும் இதற்கு தகுந்த நடவடிக்கை எடுக்க சொல்லி அரசை வற்புறுத்தணும் அப்படின்றத நான் வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.